ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி ஃபினான்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ரோ ஆப் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். சரிங்களா? நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி தான் இருப்பீங்க. ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற ஹோம் பேஜில் இதில் 3 ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஸ்டாக்ஸ், அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா யூபிஐ. ஸோ கூகுள் பே மாதிரி யூபிஐ பேமெண்ட்ஸ் இந்த ஆப்பில் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பணம் போடணும், அதுக்கப்புறம் பணம் எடுப்பீங்க. ஸோ இந்த விஷயம் பண்ணுவீங்களா? அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீன்லேயே ரைட் சைட் டாப்பில் ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும். அதை டேப் பண்ணுங்கள். அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்கள் ஃபண்ட் பேலன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனே அதுதான். பணம் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதிலே ஆட் மணி இருக்கும். ஆட் மணி கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ பணம் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த பணத்தை அடிச்சுட்டு கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் என்ன யூபிஐ ஆப் வச்சுருக்கீங்களோ அது மூலிமா டேரெக்டாக வந்து பணம் அனுப்பிக்கலாம். உங்கள் யூபிஐ பின்ன போட்டிங்க அப்படின்னா பணம் சென்ட் ஆயிரும். ஓகேவா? இதே இது அந்த ஃபஸ்ட்டு பேலன்ஸ் இருக்குது அந்த ஆப்ஷன், ஃபஸ்ட் ஆப்ஷனே டேப் பண்ணிங்க டேரெக்டாக அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வந்துடும். வித்ட்ரா பண்ணணுமா ஆட் பண்ணணுமா, ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். இல்லை வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா வித்ட்ரா கொடுத்துட்டு உங்கள்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அந்த அமௌண்ட் அடித்து வித்ட்ரா கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்பில் என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு வந்து வித்ட்ராவல் ஆயிரும். ஓகே, ஸோ பணம் ஆட் பண்ணுறது வித்ட்ரா பண்ணுறது முடிஞ்சு. இப்போ இன்கேஸ் ஸ்டாக் பை பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸ்டாக்ஸ் பேஜில் ஹோம் பேஜில் மேலே சர்ச் இருக்கும். என்ன ஸ்டாக் வாங்க போகிறீங்களோ அந்த ஸ்டாக்கை வந்து ஃபஸ்ட் நீங்கள் அடிக்கணும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் பிஎன் கேட்ஜெட் ஜுவல்லரி வாங்கணும்னு நினைக்கிறேன்னா அந்த இதை அடித்தேன் அப்படின்னா அந்த ஸ்டாக்கை வந்து ஸ்க்ரீனில் வந்துடுச்சு. அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சார்ட் வந்துடும். ஸோ இங்கே வந்துட்டு அந்த கம்பெனியை பற்றி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓவர்வியூ கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும், அதை பார்த்துக்கலாம். ஃபினான்ஷியல்ஸு கீழே கொடுத்துருப்பாங்க. ரெவன்யூ குவார்ட்டர்லியும் இருக்கும், இயர்லி செட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். அடுத்து கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாமே செக் பண்ணிக்கலாம். வாங்கணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். செல் பண்ணணுன்னா செல், பை பண்ணணுன்னா பை. பை கொடுக்கணும். கொடுத்தோடனே குவான்டிட்டி எவ்வளோ குவான்டிட்டி வாங்க போகிறீங்க ப்ரைஸை பார்த்துருவீங்க. இது 746 ரூபா. ஸோ எவ்வளோ குவான்டிட்டி வாங்க போகிறீங்கன்னு ஃபஸ்ட் குவான்டிட்டி அடிக்கணும். 100 குவான்டிட்டினா 100 குவான்டிட்டி. ப்ரைஸ் வந்து மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸில் போதோ அதில் வாங்கணும் அப்படின்னா மார்க்கெட்லேயே வச்சுக்கலாம். இல்லை டவுன் ஏற கொடுத்து லிமிட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரைஸ் வந்து மேனுவலாக அடிக்கணும். அந்த ப்ரைஸ் வந்தோடனே பை ஆயிரும். ஸோ இந்த மாதிரி அடிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னு கீழே ஷோவ் ஆகும். 74,745. ஸோ பணத்தை ஆட் பண்ணிட்டீங்க, எல்லாம் ஓகே அப்படின்னா பை கொடுத்தீங்க அப்படின்னா கீழே ஆக்சுவலாக ஆட் மணி இருக்குது, ஏன்னா பணம் இல்லை. பட் நீங்கள் பணம் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இங்கே பை வந்துடும். பை கொடுத்தீங்க அப்படின்னா பை ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டாக்ஸ் வந்து வாங்கணும். வாங்கினீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ் ஹோம் பேஜில் மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் இருக்கும். அந்த ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிற செகண்ட் பேஜில் இங்கே வந்துட்டு நீங்கள் என்னென்ன ஸ்டாக் வாங்குறீங்களோ அது எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு ருசில் டெக்கர் அப்படிங்கிற ஸ்டாக் வச்சுருக்கேன், அது வந்து ஷோ ஆகுது. இப்போ நீங்கள் புதுசாக எது வாங்கினாலும் அது மாதிரி இங்கே வந்து விழுந்துடும். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். விற்கணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆல்ரெடி ஹோல்டிங்ஸில் வச்சுருக்க ஸ்டாக்கை டேப் பண்ணிங்க அப்படின்னா பை ஆர் செல். செல் கொடுத்துட்டு எவ்வளோ வச்சுருக்கீங்க, ஃபுல்லாக விற்கணும் அப்படின்னா ஃபுல் குவான்டிட்டி அடிச்சுட்டு ப்ரைஸ் கொடுத்துட்டு செல் கொடுத்தீங்க அப்படின்னா செல் ஆயிரும். ஓகே, இப்படி தான் ஸ்டாக்ஸ்லாம் வாங்கணும். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அடுத்த பட்டன் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதுலேயும் உங்களுக்கு பேர் தெரிஞ்சு அப்படின்னா மேலே சர்ச் இருக்கும், சர்ச்சில் போய் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்க்ரீன்லேயே மோத்திலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்ட் இருக்குது. அதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, மாதம் 1000 ரூபா போட போகிறீங்க அப்படின்னா அதை டேப் பண்ணிக்கிங்க. மேலே சர்ச் பண்ணாலும் வரும், இல்லை மெயின் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்காங்க. நான் சர்ச் பண்ணி கூட எடுக்கிறேன். மோத்திலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்ட் வந்துருச்சு. கிளிக் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணனே சார்ட் கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 5 வருஷத்தில் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 35% கொடுத்துருக்கு, அது பார்த்துக்கலாம். அடுத்து என்ஏவி ப்ரைஸ் எவ்வளோ, ரேட்டிங் எவ்வளோ, மினிமம் எஸ்ஐபி அமௌண்ட் வந்து 500 ரூபா, அது பார்த்துக்கலாம். அடுத்து ரிட்டர்ன் கால்குலேட்டர் இருக்குது. ஸோ நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, 20,000 போட்டிங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அது 32,650 ரூபா வருது. ஸோ இந்த மாதிரி இந்த டைமை நீங்கள் மாற்றி மாற்றி ரிட்டர்ன்ஸை பார்த்துக்கலாம். இல்லை மந்த்லி எஸ்ஐபி அப்படின்னா மாதம் 5,000 ரூபா போடுறீங்க, 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 லட்ச ரூபா போட்டிருப்பீங்க, உங்களுக்கு வந்த அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8,41,000. ஸோ இந்த மாதிரி ரிட்டர்ன் பார்த்துக்கலாம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து என்னென்ன கம்பெனிஸில் பணம் போடுறாங்க அப்படிங்கிறத ஹோல்டிங்ஸில் பார்த்துக்கலாம். அப்புறம் ரேங்கிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அண்ட் எக்ஸிட் லோட செக் பண்ணுங்கள். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.54%. எக்ஸிட் லோடு பார்த்தீங்கன்னா 1%. எப்போன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளேயே எடுத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸிட் லோடு வந்து பே பண்ணணும். அப்புறம் ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் ரூல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துருங்க.
இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒன் டைமு எஸ்ஐபியா. ஸோ லார்ஜ் அமௌண்ட் வச்சுருக்கீங்க, மார்க்கெட் ஆல்ரெடி கீழே விழுந்துருக்குது, ஒன் டைம் பண்ண போகிறீங்க, லம்பாக பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒன் டைம் கொடுத்துட்டு என்ன அமௌண்ட் 5 லட்சம் 10 லட்சம் அப்படின்னு கொடுத்துட்டு இன்வெஸ்ட் கொடுத்துட்டு பணத்தை சென்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 டேஸ்லேயே உங்களுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்டு ஆக்டிவேட் ஆகிரும். அதே எஸ்ஐபின்னா எஸ்ஐபிலையும் போயிட்டு மாதம் எவ்வளோ கட்ட போகிறீங்க, என்ன டேட்டில் கட்ட போகிறீங்க அப்படின்னு இந்த ஸ்க்ரீனில் செலக்ட் பண்ணணும். பணத்தை அடிச்சோன்னா டேட் வரும், மாதம் 10ஆம் தேதி 5ஆம் தேதி 1ஆம் தேதின்னு கேலண்டரில் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் எஸ்ஐபி கொடுத்துட்டு பணத்தை சென்ட் பண்ண போகிறீங்க. 1000னா 1000 கொடுத்துட்டு பணத்தை சென்ட் பண்ணணும். யூபிஐ பின்னை போட்டிங்கன்னா பணம் விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி தான். ஏன்னா நம்ம எல்லாருமே யூபிஐ ஆப் வச்சுருப்போம், கூகுள் பே, ஃபோன்பே. ஸோ அந்த ஆப்பில் வந்துட்டு டேரெக்டாக பணம் அனுப்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்ரூவ் கேட்குது, அப்ரூவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலுக்கு வந்து ரெக்வஸ்ட் வந்துடும். ஆட்டோ பே செட்டப் வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மந்த்லி உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்துட்டு பணம் போயிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ரூவ் கொடுத்தேன் அப்படின்னா என்னோடய ஆப்புக்கு வந்து ரெக்வஸ்ட் வரும், அமௌண்ட் பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரெக்வஸ்ட்டு கிளிக் பண்ணி பணத்தை சென்ட் பண்ணேன் அப்படின்னா பணம் வந்துடும். 2 டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐபி வந்து ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எஸ்ஐபி பண்ணிக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணணும். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இல்லை வேறு எதுவும் டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.